எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 யோக முத்திரைகள். இந்த 2 முத்திரைகளுமே ப்ரீதிங் ப்ராப்ளம்க்கு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கும், ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கும், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கும். இதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான 2 யோக முத்திரைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஸ்மா முத்ரா. ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்மா முத்ரான்றது பயன்படும். நாம் இந்த ஆஸ்மா முத்ரா எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, மார்னிங் எழுந்ததுமே ஒரு 15 மினிட்ஸ், நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளார ஒரு 15 மினிட்ஸ். ஏன்னா இதை நீங்கள் இப்படி பண்ணலாம். நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இந்த முத்ராவை நீங்கள் நினச்சி மெடிடேஷன் பண்ணும்போது, உங்களுடைய தேவையானது என்னன்னா, இப்போ காலையில் எழுந்ததுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தன்மை இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. மேனிஃபெஸ்ட் பண்ணி தரக்கூடிய அளவுக்கு தன்மை இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. அப்போ தூங்கி எழுந்ததுமே உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகிறதுக்கு இந்த முத்ரா வச்சு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அண்ட் மோரோவர், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் இந்த முத்ரா வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு தூங்கும்போதும் ரொம்பவே சுபமாக இருக்கும். ஓகே, இந்த முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 மிடில் ஃபிங்கருமே ஷுட் டச் ஈச் அதர். இதை 2மே டச் பண்ணியிருக்கணும், மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் டச் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் தேர் ஷுட் பி அ கேப் இன் த மிடில். இந்த மாதிரி இருக்கிறப்போ இது ஆஸ்மா முத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தூங்கி எழுந்ததுமே ஒரு 15 மினிட்ஸ் அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு 40 டேஸில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிறது அக்யூட் கண்டிஷனுக்கு. க்ரானிக் கண்டிஷன்னா இதோடு சேர்த்து நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் செட் ஆகும். ஓகே, இது கூட சேர்ந்து பிரான்சைட்டிஸ் முத்ராவும் நம்ம பயன்படுத்தும். முதல்ல இந்த ஆஸ்மா முத்ராவை பயன்படுத்தி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு முத்ரா நம்ம பயன்படுத்தணும். அது பிரான்சைட்டிஸ் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகனா, இது கம்ப்ளீட்டாக இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 2 முத்ராக்கள் தான் ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பிரான்சைட்டிஸ் முத்ரா அப்படின்றது எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் இது இந்த லிட்டில் ஃபிங்கரையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இந்த ரிங் ஃபிங்கரையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த தம் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஷுட் டச் ஈச் அதர். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்களை வெளியில் பார்த்த மாதிரி இருக்கும், எப்படி தான் இருக்கும். இது பிரான்சைட்டிஸ் முத்ரா. இது 2 கையிலுமே இப்படியே வச்சுருக்கலாம். இது கரெக்டாக இந்த செஸ்ட்டுக்கு நேராக இப்படியே வச்சுட்டு இதை நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி இந்த 2 முத்ரா பயன்படுத்தணும்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஸ்மா முத்ரா பயன்படுத்திட்டு அடுத்த 15 மினிட்ஸ் இந்த பிரான்சைட்டிஸ் முத்ராவை பயன்படுத்துறது ரொம்பவே உத்தமமாக இருக்கும்.